ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தி வெர்டிக்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லரா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சுஹாசினி அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க தனியாக தான் ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்துகிட்டு வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. அந்த கொலையை பண்ணது யாருன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா செட்டில் ஆகாம இருக்காங்க. அதனால செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த கேஸ் அவங்க மேல பாய அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அது நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், வரலட்சுமி சரத்குமாரா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கேரக்டரும் நல்லா எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணால இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் வர கோர்ட் ரூம் போர்ஷன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் அமெரிக்காவில் நடக்கிறதுனால ஃபுல்லா இங்கிலீஷ்லேயே பேசுறாங்க. அது எல்லாருக்கும் புரியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி அந்த டைலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்கலாம் அப்படின்ற ஃபீலும் வரதான் செஞ்சு. மற்றபடி படத்தில் வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ஓவரால் நீட்டாவே இருந்தது. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்தில் அங்கங்க ஒரு சில போர்ஷன்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா படம் பயங்கர ஸ்லோவா போகுது. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். அது மட்டும் இல்லாம பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா இருக்கு. அதனாலே லேக் அடிக்க ஆரம்பிச்சது படம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, சோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.